இங்க பாருங்க, கண்டவ துணியெல்லாம் என்னால துவைக்க முடியாது. என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க என்னைய பத்தி? அவ துணியை என்னைய துவைக்க சொல்றீங்க? என்ன பார்த்தா உங்களுக்கு என்ன வேலைக்காரி மாதிரி தெரியுதா? வேலைக்காரி மட்டும்தான் மத்தவிய துணியை துவைக்கணுமா? மத்தவி யாரும் துவைக்க மாட்டாங்களோ? இங்க பாருங்க, தேவையில்லாத பேச்செல்லாம் என்கிட்ட வேண்டாம். எவ துணியை என்னால துவைக்க முடியாது. இங்க பாடு புளியங்க, அவ இவன்னு பேசாதன்னு அப்பவே உங்ககிட்ட சொல்லிட்டேன். அவ உனக்கு அக்கா மாதிரிதான். அவ துணியை துவைக்கிறதுல நீ ஒன்னும் குறைஞ்சிட மாட்டா. உன் புருஷனோட மறுபடி பார்த்தாலும் அவ உனக்கு அக்காதான். உங்க அம்மா மறுபடி பார்த்தாலும் அவ உனக்கு அக்காதான். ரெண்டு சொந்தம் உனக்கு தான் உரிமையான சொந்தம். அவளை எப்படி பிரிச்சு பார்த்தா நீ மத்தவியெல்லாம் எப்படி சேப்பா? ஒழுங்கு மரியாதையா அவ துணியெல்லாம் ஊற வச்சு வச்சிருக்காலாம், போய் துவைச்சு போடுப்போ. இப்படி அவ துணியை துவைக்க மாட்டேன் இவ துணியை துவைக்க மாட்டேன்லாம் என்கிட்ட கதை விடக்கூடாது. இங்க பாருங்க, எவ துணியை என்னால துவைக்க முடியாது. உங்களுக்கு வேணும்னா நீங்க போய் துவைங்க. முடியாதுன்னா வாஷிங் மிஷின் வாங்கி வச்சு அதுல துவைங்க. அவ துணியெல்லாம் என்னால துவைக்க முடியாது. ஆடுஞ்சேன்னு வச்சுக்கியா பல்லெல்லாம் கொட்டிரும். என்ன மறுபடியும் என்கிட்ட அடி வாங்கணும்னு ஆசைப்படுறியோ? தெருவில் வச்சு அடிச்சு அசிங்கப்படுத்த கூடாதுன்னு பாக்கேன். நல்ல பிள்ளைய நான் சொல்லும் போதே வாய மூடிட்டு கேட்டுரு. இல்ல அடி ஒண்ணு ஒண்ணு சப்பு சப்புன்னு உழும். ஆமா, அடிப்பீங்க அடிப்பீங்க. எங்க அம்மா கிட்ட போய் சொல்லுவேன். சொல்லு, நீ அவகிட்ட வேணாலும் போய் சொல்லு. வீட்டுல சொன்ன வேலையை செய்யலன்னா அடி உள்ளதான் செய்யும். என்ன என்னை சாதாரணமா நினைச்சுக்கிட்டியோ? கிழக்கா மாட்டிக்காரி. நானும் நல்ல பிள்ளைய சொன்னா கேட்டுக்கிடுவான்னு நினைச்சிட்டு இருந்தா நீ கேட்க மாட்டியோ? அடிச்சாதான் பண்ணுவியோ? இங்க பாருங்க, ஏதோ நீங்க எனக்கு மாமியாரா போயிட்டீங்க, அதனால உங்களுக்கு ஏதாவது வேலை இருந்தா செய்ய சொல்லுங்க. என்னால இப்படி கண்டவனுக்குள்ள வேலை செய்ய முடியாது. அதுவும் அவ துணியை கையால தொட்டு நான் எப்படி துவைக்க முடியும்? ஏன் கையால தொட்டா என்ன, அவளும் உன்னை மாதிரி ஒரு மனுஷி தானே? அதுவும் ஏழாதவா மாசமா இருக்கா. அவளுக்கு ஒரு வேலை செஞ்சு கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்கு? அவளுக்குலாம் என்னால செஞ்சு கொடுக்க முடியாது. அட ஏங்க, அவ உனக்கு மறைக்க அக்காதான். அக்காக்கு செய்யறதுல நீ ஒன்னும் குறைஞ்சு போயிட மாட்டா. செய்ய முடியாதுன்னா செய்ய முடியாது. உங்களால முடிஞ்சா அவளுக்கு துணியை துவைச்சு பாருங்க, என்னால முடியாது. அப்படியா? அப்ப இப்பவே ஆட்டா வீட்டுக்கு நிறைய கட்டு. இந்த வீட்டுக்கு நீ லாக்கிப்பட்டு வர மாட்டா, என் குடும்பத்துக்கு நீ சரிப்பட்டு வர மாட்டா. மரியாதையா போய் கிளம்பி போயிரு. ஆனா உன இதை ஒண்ணு சொல்லிருங்க. என்ன பிளாக்மெயில் பண்றீங்களோ? அப்படியே வச்சுக்க. மாடுமாவனா மாமியாரி சொல்றதுக்கு முன்னாடி அதை செஞ்சு முடிக்கணும். அதை விட்டுட்டு அதை செய்ய மாட்டேன் இதை செய்ய மாட்டேன் இது நொட்டாது நொல்லன்னு சொல்லிட்டு இருந்தா நானும் உன்னை சும்மா வச்சுட்டு பார்த்துட்டே இருப்பேன் நினைச்சிட்டு இருக்கியோ? அண்ணன் வீட்டுல வச்சுதான் ஒரு வேலையும் செய்ய மாட்டா. உனக்கு நான் வேலை செஞ்சு போட்டுட்டு கிடந்தேன். இங்க வந்தா நீ கால் மேல கால் போட்டு உட்காந்துக்கிட்டாலும் நான் வேலை செஞ்சு போடுவேன்னு நினைச்சியோ? ஒழுங்கு மரியாதையா நான் என்னெல்லாம் சொல்றேன்னு அதெல்லாம் செய்யணும். இல்ல உன் ஆட்டா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருக்கணும். ரெண்டுல ஒரு முடிவுதான், சொல்லு. நல்லாதான் மிரட்டுறீங்க என்னைய. பிறகு உன்னைய கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிட்டு இருந்தா வேலை எதுவும் நடக்காதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இங்க இருக்கிறதா இருந்தா நான் சொன்ன வேலையை போய் பாரு. இல்ல உன் ஆட்டா வீட்டுக்கு மரியாதையா கிளம்பி போயிரு. இதுக்கு மேல இந்த வீட்டுல இருக்க கூடாது. இப்ப என்ன உங்களுக்கு? அவ துணியை துவைச்சு போடணும் அவ்வளவுதானே? துவைச்சு போட்டு தொலைக்கிறேன். ரொம்ப எல்லாம் சலிச்சுக்கிடாதம்மா. உன்னால முடிஞ்சே செய்ய, இல்லைன்னா உன் ஆட்டா வீட்டுக்கு கிளம்பி போயிரு. என் மாவனுக்கு நல்ல வேலை செய்யற பிள்ளையா நான் பார்த்து கட்டி வைப்பேன். அப்படி இல்லையா மாமியார் மாமனார மதிக்கிற மாதிரி பிள்ளையாவது பார்த்து கட்டி வைப்பேன். உன் கூட எனக்கு தினமும் ஒரே போராட்டமா தான் இருக்கு. ஷோ கடவுளே, இப்ப என்ன துணி துவைக்கணும் அவ்வளவுதானே? போய் துவைச்சு தொலைக்கிறேன். போ போ, பின்னாடியே வருவேன். எதுக்கு? உனக்கு தான் கையில துணி துவைக்கவே தெரியாதுல்ல. என் மவன் துணியே சும்மா நனைச்சு தானே போடுவா. அதே மாதிரி இந்த பிள்ளை துணியை நனைச்சு போட்டுட்டா என்ன பண்ண? ஒரு அழுக்கம் போகலன்னா அந்த பிள்ளை வருத்தப்படுவா. அதனால நானும் வந்து எப்படி துணி துவைக்கிறதுன்னு உனக்கு சொல்லி தரவா? ஒண்ணு வேண்டாம், நானே துவைக்கிறேன். அதெல்லாம் முடியாது, நீ போ, நான் பின்னாடியே வருவேன். போய் துவைக்கிறேன். ஏ அம்மா, இந்த முட்டை கண்ணி என்ன வட்டு வரா? மனுஷேவ கூட குடும்பம் நடத்துவானா? பாவம் என் பிள்ளை இவ்வளவு கெட்டினதுல இருந்து அவன் வாழ்க்கை தான் நாசமா போயிட்டு கிடக்கு. ராசத்தியக்கா எப்படியோ பேசி எடுத்து முடிச்சாச்சு. பொண்ணு வீட்டுக்காரவையெல்லாம் சம்மதிச்சுட்டாவ. நாளைக்கு போய் பொண்ணை பார்த்துட்டு வந்துட்டோம்னா உடனே கல்யாணம் ஏற்பாடு பண்ணிடலாம். ஆமா சொல்லுமா, ஆனா இந்த நெட்டச்சி வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சே. அவையதான் பொண்ணு வீட்டுக்காரவியன்னு ஏதோ பிரச்சனை பண்ணுவாளோன்னு எனக்கு பயமா இருக்கு சொல்லுமா. ராசத்தியக்கா அவையில பார்க்க தானே செஞ்சா. அவைய ஊர் என்னன்னு தெரியுமா, இல்ல பேர் என்னன்னு அவளுக்கு தெரியுமா? ஒண்ணுமே தெரியாதுக்கா. அவ என்ன பண்ணாலும் இந்த கல்யாணத்தை அவளால நிறுத்தவே முடியாது. நம்மளோட ஒரே வேலை மாணிக்கத்தை எப்படியாவது இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும். மாணிக்க மட்டும் சம்மதிச்சுனா கல்யாணம் கண்டிப்பா நடந்துடும். கல்யாணத்துக்கு ரொம்ப நாள் இருந்தாதாங்க யாராவது உள்ள புந்து குழப்பறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மைனி தான் ஒரு வாரத்துல கல்யாணத்தை
சம்மதிச்சிட்டாவல்ல, கண்டிப்பா யாராலையும் நிறுத்த முடியாது. செல்லம்மா, ஆனா ஒரே ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்கா? சிக்கலை எடுத்துடலாம், சொல்லுங்க. அது பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட இது 2வது கல்யாணம்னு நான் சொல்லவே இல்லை. என்னக்கா சொல்றியா? சொல்லவே இல்லையா? ஆமா செல்லம்மா, அவியே இத முத கல்யாணம் தான் நினைச்சிட்டு இருக்காவ. ஐயோ, என்னக்கா சொல்றிய? ஆமா செல்லம்மா, திடீர்னு மைனி பொண்ணு இருந்தா சொல்லுன்னு சொன்னாவல. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு பிள்ளை தான் நல்ல பிள்ளையா இருந்தது, அதனால சொன்னேன். அவிய கிட்ட போய் 2வது கல்யாணம்னு சொல்ல முடியாதுல்ல. பையன் நல்ல பையன் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி மட்டும்தான் கூப்பிட்டேன். மத்தபடி அவிய கிட்ட நான் எதுவுமே சொல்லவே இல்லை செல்லம்மா. ஐயோ, போச்சு. என்னக்கா இப்படி பண்ணி வச்சிருக்கிய? செல்லம்மா, அவியலுக்கு எதுவும் தெரியவா போகுது? ஒரு வாரத்துல கல்யாணம்னு சொன்ன உடனே அவியலும் சம்மதிச்சிட்டாவ. யாருக்கிட்டையும் விசாரிச்ச மாதிரியே இல்ல, விசாரிக்கவும் மாட்டாவ. ஏன்னா ஒரு வாரத்துல கல்யாணம் முடிச்சா பையன் கோடீஸ்வரன் ஆயிடுவான்னு சொன்னாவல்ல மைனி. பணம் வந்தா போதும்னு அவிய கண்ணையும் காதையும் மூடிட்டு தான் இருப்பாவ. நம்ம இதை யூஸ் பண்ணி எப்படியாவது கல்யாணத்தை பண்ணி வச்சிருவோம். இப்போ கல்யாணத்துக்கு வர தெரிஞ்சா அதெல்லாம் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம் செல்லம்மா. நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த குழந்தை இந்த வீட்டுக்கு வரக்கூடாது, அவ்வளவுதான். அதுக்காக நம்ம என்ன வேணாலும் செய்யலாம். சரியான திமிரு பிடிச்சவா விளங்காதவா அவ வந்தானா இந்த வீட்டுல நம்மளால நிம்மதியா வந்து ஒரு நாள் கூட தங்க முடியாது. ஆனா நான் இப்ப பாத்திருக்கல, வாயில்லாத பூச்சி. ஒரு வார்த்தை நம்மள சொல்ல மாட்டேன் செல்லம்மா. எக்க சரிக்கா, ஆனா மைனிக்கு தெரியாதுங்கிற விஷயம் தெரியுமா? நான் அவிய கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை செல்லம்மா. அவியலும் அங்க வச்சு எதுவுமே பேசவும் இல்லை. இனியும் அவியெல்லாம் எதுவும் பேச வேண்டாம்னு சொல்லிட போறேன். கல்யாணம் முடிஞ்ச தடவை தெரிஞ்சா என்ன, தெரியாட்டி என்ன, அந்த பிள்ளை இந்த வீட்டுல தானே வந்து வாழ்ந்தாகணும். எப்படியா அந்த குழந்தைய மைனி ஏத்துக்கிட மாட்டாவ. மாணிக்கத்துக்கு இன்னொரு கல்யாணம் முடிஞ்சிச்சுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவன் பெட்டியெல்லாம் கட்டிட்டு இந்த ஊரே காலி பண்ணிட்டு போயிடுவா. அதுக்கப்புறம் நம்மள யாராலையும் எந்த கேள்வியும் கேட்க முடியாது செல்லம்மா. சரிக்கா, என்னவோ சொல்றியா, அதனால கேட்க. நான் வீட்டுக்கு கிளம்பியக்கா, நாளைக்கு காலையில வந்துடுறேன். எதுக்கு செல்லம்மா, இங்கே இருக்க வேண்டியதானே? இல்லக்கா, என் புருஷன் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் வந்தேன். வீட்டுக்கு போகலன்னா அவரே தேடி வந்தாலும் வந்துருவாரு. அப்புறம் உங்களை பார்த்துட்டு நல்லா தானே இருக்காவே, எதுக்கு வேலை பார்க்க வந்தான்னு ஒரே கேள்வியா கேட்பாரு. அவர்கிட்ட என்னால எதுவும் சொல்லி சமாளிக்க முடியாதுக்கா. அவரை பத்தி தான் உங்களுக்கு நல்லா தெரியுமே. சரி செல்லம்மா, போயிட்டு நாளைக்கு விடிய கிளம்பி வந்துரு. இந்த நெட்டச்சி வீட்டுல யாரும் முழிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கிளம்பி வெளியே போயிடணும். ஏக்கா, அப்படியா? ஆமா செல்லம்மா, இந்த நெட்டச்சி முழிச்சிருந்தான்னு வச்சுக்கியா, வண்டிக்கு முன்னாடி வந்து விழுந்தாலும் விழுந்துருவா. அதனால யாருக்கும் தெரியாம விடிய கிளம்பி போயிடணும். விடியறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டை விட்டு வெளியே போயிடணும். சரிக்கா, அப்ப நான் 3 மணிக்கெல்லாம் வந்துடுறேன். புருஷன் வீட்டுல தானே உறங்கிட்டு கிடப்பாரு, அவரை ஏமாத்திட்டு எப்படி வருவா? ஏக்கா, அதுக்கெல்லாம் ஐடியா இருக்கு, நான் பாத்துக்கிட்டேன். காலையில வாரேன், பொண்ணு பார்க்க போறோம். சரி செல்லம்மா, போயிட்டு வா. முதல்ல இவ புருஷன் கிட்ட மாட்டி விடணுமே. இவதான் இந்த பொண்ணை பார்த்ததுன்னு சொல்லி மாட்டி விட்டுட்டானே. சரி, முதல்ல மாணிக்கத்துக்கு கல்யாணம் முடியட்டும். ஏன்னா இவளை விட அந்த குழந்தை வாழ்க்கை நாசமா போறதுதான் முக்கியம். அதுக்கப்புறம் இவ புருஷன் கிட்ட மாட்டி விட்டு பிரிச்சிருவோம். ஏன்னா என் புருஷன் என் கூட இல்லைன்னா இவதான் ரொம்ப சிரிப்பா என்னைய பார்த்து. இவளுக்கு அதே நிலைமை வந்தா என்னைய பார்த்து எப்படி சிரிப்பா? என்னைய பொறுத்த வரைக்கும் எவ்வளவு புருஷன் கூட நல்லா வாழக்கூடாது. ஐயா பிரவீன், நீ அப்பாவை கூட்டிட்டு உடனே இங்க கிளம்பி வாயா. இங்க பிரச்சனை பெருசாகும் போல தெரியுது. சரோஜா மாமியாரு சும்மா இருக்க மாட்டேங்குது. ஏன், என்னாச்சு மம்மி? அவிய ரொம்ப பேசியவ பிரவீன், அவிட்ட போய் எதுவும் பேச முடியல. அந்த மாணிக்கத்துக்கு இன்னொரு பொண்ணை பார்த்துருக்காவலாம். நான் போய் கேட்டா நாங்கள் அப்படிதான் செய்வோம்னு சொல்லியாவ. உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கிடுங்க, நீ சவால் வேற முடியாவ. நம்ம குழந்தை அப்படி என்ன தப்பு செஞ்சுட்டா, ஒரு சின்னதாக ஒரு பொய் சொல்லியிருக்கா. அதுக்கு அவ புருஷனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிடுவாங்களோ? இதை சும்மா விடக்கூடாது பிரவீன். உடனே உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு கிளம்பி வா. நாளைக்கே பொண்ணு பார்க்க போகிறவளோ அதை தடுத்து நிறுத்தி ஆகணும். ஓகே மம்மி, உடனே டாடியை கூட்டிட்டு கிளம்பி வரேன். சரி மம்மி, போன வைங்க. எங்க போறீங்க? இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், என்கிட்ட எதுவும் கேட்காது. நீங்க தானே இப்ப போன்ல எங்கேயோ போறேன்னு சொல்லி பேசிட்டு இருந்தீங்க, அதான் எங்கன்னு கேட்டேன். சொன்னா என்ன குறைஞ்சா போயிருவீங்க? இங்க பாரு, நீ என்கிட்ட பேசுற வேலையை வச்சுக்காதன்னு சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாம நீ என்னையவே கேள்வி வேற கேக்குறியா? இதெல்லாம் எனக்கு பிடிக்கல. நீ எதுக்கு இப்பெல்லாம் இப்படி நடந்துக்கிடுறா? நான் அப்படி என்னதான் தப்பு பண்ணிட்டேன்? நான் இப்ப மாறிட்டேன்ல. உன்னாலலாம் எப்பவுமே மாற முடியாதுன்னு எனக்கு தெரியும். சும்மா இப்ப மாறின மாதிரி நடிக்காத. நானே எங்க அப்பாவோ வெளியே கிளம்புறோம். எங்க போறேன்னு சொல்லாம அவன் பாட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு போறா. அப்போ நான் மட்டும் இந்த வீட்டுல எப்படி ஒத்தையில இருக்க முடியும்? ராத்திரிக்குள்ளேயாவது வந்துருவாங்களா வரமாட்டாங்களா?
அவளுக்கு கூட நான் ஒரு கிளாஸ் பச்சை தண்ணி கூட கோரி தந்தது கிடையாது. இந்த சரோஜா முன்னே இல்லாதவ, அதுவும் ஒரு குடிசை வீட்ல வாடகை வீட்ல இருக்கவா. இவெல்லாம் எனக்கு அக்காவா? சே, அக்கான்னு நினைக்கும் போதே எனக்கு கேவலமா இருக்கு. இப்போ அவ துணியை துவைக்கிறது எனக்கு இன்னும் கேவலமா இருக்கு. இனி இப்படி மாத்தி அடிமை வேலை பார்க்க வச்சிருச்சு அந்த கிழக்காம்பட்டி. அதை இதுக்கு மேல நான் சும்மா விட மாட்டேன். அவ மாசமா இருக்கிறதுனால தானே இது நீ வேலை வாங்கிட்டு இருக்கு. வயிற்றுல குழந்தை இல்லைன்னா இது நீ வேலை வாங்குமா? முதல்ல அதுக்கு ஒரு வழி பண்றேன். அப்பதான் அந்த சரோஜாவை அடங்குவா, இந்த கிழக்காம்பட்டியை அடங்கும். அப்பதான் நானும் நிம்மதியா இருக்க முடியும். ஏ சரோஜா, நான் உனக்கு ஒரு முடிவை கட்ட